धाव सख्या रे कृष्णा माझ्या धाव सख्या तू धाव सख्या रे कृष्णा माझ्या धाव सख्या तू कालिय धमना पक्षी गमना तुझेच ओठी नाव कालिय धमना पक्षी गमना तुझेच ओठी नाव मुरहर नंद कुमारा मुनिजन सुखकारा कीर्ती मुरहर नंद कुमारा मुनिजन सुखकारा कीर्ती अभिनव नवनीत चोरा नटवर ताकवतव. ஓம் சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டோர் மத்திய பிரதேஷில் இண்டோருக்கு வந்திருக்கோம். இண்டோரில் வந்து பார்த்திங்கன்னா சத்து பையா நாயக் அவங்களுடைய ஜென்ரேஷன் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சத்து பையா நாயக் இவரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷிர்டியில் மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பாபாவுடைய ரதம் இருக்கும். இந்த ரதத்தை வந்து பாபா இருந்த காலத்தில் கொடுத்தவங்க வந்து நம்மளுடைய சோட்டு பையா பர்லோக்கர் சத்து பையா நாயக்குன்னு சொல்லி அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த சத்து பையா நாயக்குடைய வம்சாவளிகள் இருக்கிற வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சத்து பையா நாயக் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாபா பக்தர். இவரை பற்றி சாய்லீலா மேகசின்லேயும் நம்மளுடைய வினிமா புத்தகத்துலேயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த வீட்டில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்க போகிறது இந்த படம் தான். இந்த பாபா படம் எப்படி வந்துச்சு இதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சத்து பையா நாயக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்து பையா நாயக் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர பாபா பக்தர். இவர் பாபா பக்தராக ஆகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக ஹர்தாவில் இருக்கார் மத்திய பிரதேஷில். இவருக்கு வந்து மகான்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய மகான்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் அவர் வந்து ஒரு மகான் கிட்ட கேட்குறாரு, என்னுடைய மோட்ச குரு எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சத்து பையா நாயக். அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷிலாதின்ற ஒரு கிராமத்தில் உன்னுடைய மோட்ச குரு இருக்கார், நீ அங்கே போய் பாரு அப்படின்னோடனே அங்கே வர்றாரு நம்மளுடைய சத்து பையா நாயக். ஷிலாதியில் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் சந்தோர்கர், சோட்டு பையா பர்லோக்கர் இவங்களுடைய பழக்க வழக்கம்லாம் கிடைக்குது. அப்படியே பாபா மேலே தீவிரமான பக்தி அவருக்கு ஏற்படுது. பாபானே உலகம்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு முறை ஷாமா வந்து பார்த்திங்கன்னா சத்து பையா நாயக் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாமா கிட்ட சத்து பையா நாயக்கோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் எப்போ பாரு பாபா பாபான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவன் ஷீரடிக்கே வந்துடுறான், தயவு செஞ்சு என்னன்னு பாருங்கள் அப்படின்னோடனே அப்போது ஷாமா சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ ஷீரடி வரக்கூடாது, பாபா வந்து எப்பயுமே உன் கூடயே இருக்கார், நீ உன்னோட குடும்பம் உன்னோட குழந்தைங்களை பார்த்துக்கோ, ஷீரடி வராதன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஷாமா வந்து ஷீரடிக்கு போயிடுறாரு. காலங்கள் போகுது. ஒரு பல மாதங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இவர் ஷீரடிக்கு வரவே இல்லை. அப்போ பாபா வந்து கேட்குறாரு, என்ன சத்து பையா நாயக் ரொம்ப மாதமாக வரவே இல்லை ஷீரடிக்கு, எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டவுடனே அப்போ வந்து ஷாமா வந்து இதை சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க அதனால் நான் ஷீரடிக்கு வராதன்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே பாபா என்ன செய்கிறாருன்னா ஒரு கடிதம் எழுதுகிறாரு. எழுதி அதை வந்து சோட்டு பையா பர்லோக்கர் கிட்ட கொடுத்து, நீ ஷீரடிக்கு வா, உன்னை பார்க்காம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஷீரடிக்கு வா அப்படின்னு சொல்லி பாபா சொல்லிடுறாரு. சொன்ன உடனே பார்த்திங்கன்னா சத்து பையா நாயக் அவருடைய குழந்தைங்களோட குடும்பத்தோடு ஷீரடிக்கு வராரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரெண்டாவது குழந்தை வந்து பாபா கிட்ட ரொம்ப பக்தியோடு இருக்கும். அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பாபா கையால் உதி, பாபாவுடைய நெய்வேத்திய பிரசாதம் எல்லாத்தையுமே அந்த பையன் வாங்கியிருக்காரு, சத்து பையாவுடைய ரெண்டாவது பையன். அப்போ சத்து பையா வந்து பார்த்திங்கன்னா பாபாவை கும்பிட்டுட்டு ஷீரடியை விட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கு பிறகு பாபா என்ன செய்கிறாருன்னா முக்தாராம் அது மட்டும் இல்லாமல் பாலாராம் மான்கர் இவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த படத்தை பாபாவே கொடுக்குறாரு. 1915 பாபா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை கொடுக்குறாரு. இந்த படத்தை கொடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நீ ஷீரடி வராத, இந்த படத்துலையே நான் இருக்கேன், எப்பயுமே உன் கூடையே இருக்கேன், நீ எங்கேயும் என்னை தேடி அலைய வேண்டாம், இந்த படத்துக்குள்ளேயே நான் இருக்கேன், இந்த படம் ரூபமாக உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்லுவார். இப்படி தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டுக்கு வந்துடும். அப்போ இவர் வீட்டுக்கு வந்தோடனே இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிம்மாசனம் வச்சு நிறைய நெய்வேத்தியம்லாம் பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் காலமானதுக்கு பிறகு சத்து பையா நாயக் காலமானதுக்கு பிறகு அவருடைய ரெண்டாவது பையன் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் இண்டோரில் வந்து வக்கீலாக அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருடைய பாபா கொடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்தாவில் இருக்குது. அப்படி ஹர்தாவில் இருக்கும்போது பாபா வந்து அந்த ரெண்டாவது பையன் சத்து பையா நாயக்கோட ரெண்டாவது பையன் இண்டோரில் வக்கீலாக வேலை பார்க்குறாருல, அவருடைய கனவுல போய் நீ என்னை வந்து பார்க்கவா, நீ பார்க்க வராட்டினா என் கால் இல்லாமல் போயிடும் அப்படின்னு பாபா வந்து கனவுல போய் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு ஒன்றும் புரியலை.
மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள் இரவும் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து ரொம்ப வேகமாக சொல்கிறாரு, நீ இப்போ வந்துரு, இல்லாட்டினா என் காலில் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர்லேருந்து ஹர்தா போகிறாரு. ஹர்தாரில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பாபா கொடுத்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கரையான் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. கரையான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட காலை வந்து அப்படியே அரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவரை எடுத்து அதை நியூ ஃப்ரேம் பண்ணி அவர் வந்து அவங்க வீட்டில் மறுபடியும் வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாய்லீலா மேகசின்லேயும் வினிமா புத்தகத்திலையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நான் இங்கே கதை வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ செய்கிறதுக்காக நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேங்க. இப்படி தான் இந்த பாபாவுடைய படம் பாபாவே அவர் கையால் கொடுத்து நான் இந்த படத்து ரூபமாக உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்துபையா நாயக்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் காலமானதுக்கு பிறகும் அவருடைய பையன்கிட்ட கரையான் அரிக்கிறத வந்து பாபா கனவுல போய் சொல்லியிருக்காரு. இப்படி தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கு வருங்க. இவருடைய வம்சாவளியை சேர்ந்த சத்துபையா நாயக்கோட பேரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹிந்தியில் பாபா வந்து எப்படி இந்த படத்தை அனுப்புனார் இது எல்லாமே நம்மக்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருக்காருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். ये फोटो मेरे ग्रैंडफादर को 1916 में हरदा में गुरुवार दास नवमी का दिन था और उसमें बायकराम मुक्ताराम जो संत हमारे घर आए थे। हरदा में हमारा बहुत बड़ा मकान था, उस मकान में आए और उन्होंने मेरे ग्रैंडफादर को नमस्कार करके बाबा की ये बताया। उसके बाद उन्होंने बाबा ने मोड़ी अक्षर में पत्र लिखा था, वो पत्र मेरे ग्रैंडफादर को दिया। ग्रैंडफादर ने वो पत्र देख के पढ़ा तो उसमें लिखा था कि सजू भैया, मैं ये इस फोटो के रूप में तुम्हारे घर में आया हूँ। अब मेरी परमिशन, बिना परमिशन के तुमने कभी सीढ़ी में कदम रखना नहीं। उसके बाद वो मेरे ग्रैंडफादर इतने स्वभाव के कड़क थे कि वो किसी से डरते नहीं थे। पर मेरे फादर ने ये स्टोरी बताई है कि फ़ोटो देखते हुए मेरे फादर मेरे ग्रैंडफादर को भाऊ काका बोलते थे। तो बोले भाऊ काका वो इस फोटो को देख के रोने लग गए। जैसे हम आप और हम जैसे बातें करते हैं उसमें जो कोई दुख होता है तो दुख में जब हमारे आंसू होते वैसा इस फोटो में उन्होंने चमत्कार देखा है। और इस तरह से उन्होंने अपने भगवान के देवघर में ये फ़ोटो रखा। उसके बाद हर गुरुवार को हमारे पूरी नाइक फैमिली, परुलकर फैमिली, केकरे फैमिली, ये सब लोग गुरुवार के दिन आरती होती थी और बहुत बड़ा हाल था। और उसमें ये मेरी ग्रैंड काकी वो हार बनाती थी, वो हार लाके इस फोटो पे डाल के फिर आरती होती थी। इस तरह से ये विवाद चलता रहा। उसके बाद 1937 में मेरे ग्रैंडफादर डेथ हो गई और मेरे फादर के 3 बेटे थे। उसमें एक मेरे अंकल वर्धा में पुलिस इंस्पेक्टर थे अंग्रेज़ों के ज़माने में। उसके बाद नंबर 2 मेरे ग्रैंडफादर ये मध्य प्रदेश हाई कोर्ट में चीफ जस्टिस थे, चीफ ये थे। उसके बाद मेरे तीसरे काका शंकर काका वो थे, लेकिन उनकी डेथ जल्दी हो गई। फादर को देखने का सौभाग्य ऐसा रहा कि मेरे अंकल बुआ ये सब 13 भाई बहन थे। उसमें से आखिर में मेरे फादर, नंबर 2 की बुआ और मेरे छोटे काका शंकर काका 3 बच गए थे। तो मेरे ग्रैंडफादर ने तीनों को आखिर में ले गए थे कि चलो आप बाबा का दर्शन कर लो। तो मेरे पिताजी जब गए तो मेरे पिताजी तब 9-10 साल के होंगे, तब इतना समझता नहीं था। आज के ज़माने में जैसे बच्चों को समझता उस समय इतना समझता नहीं था। तो गए तो वो देखते ही रह गए, ऐसे 6 फीट ऊँचे और इतने तेज कि उनके चेहरे पे इतना तेज था कि जैसे सूरज को देख के अपनी आंखें
ऐसी ये नम जाती है, उस तरह का उनका भूल तेज था। उसी प्रकार से बाबा मराठी, हिंदी और में बातें करते थे। कभी कभी उनमें गालियों का भी संबोधन था, पर उसमें भी कोई उद्देश्य रहता था। उनको ये अच्छा नहीं था कि किसी को भी ये करते थे। वो सब बहुत सौम्य नेचर था उनका। फादर को और मेरे छोटे अंकल को उन्होंने अपने इस पे पैरों पे बिठाया और विभूति लगाई, और उसके बाद अल्लाह बड़ा करेगा ये कह के फादर को दिया। फादर ने सब देख के फिर वो हट आ गए। उसके बाद 1960 में 96 में शिरडी में ऐसे लोगों को देखा गया कि जो ये फोटो है इसमें से आप कौन बचे जिन्होंने बाबा को देखा था। तो उसमें एक मेरे फादर का नाम आया, दूसरे यहाँ के मध्य प्रदेश चीफ जस्टिस पी.डी. मुले, उनके ग्रैंड आंटी काका साहेब महाजनी की लड़की थी, वो काका साहेब महाजनी, उनकी वो और न्यूरोलॉजिस्ट डॉक्टर रेगे, उनके आंटी वो अहिलेश्वर में पहले टीचर थी, उन तीनों ने देखा था। तो इन तीनों को ले गए थे। उसके बाद मुंबई से दाभोलकर साहित्य पोथी लिखी थी, वो खुद आए थे। ऐसे 5-6 लोग थे। तो हम वहाँ जब देखा तो हमको बाबा का दर्शन करने के लिए हम सुबह 4 बजे हम मंदिर गए। तो मुझे लगा कि मंदिर में अपने को दर्शन करना है, लेकिन मैंने अद्भुत देखा कि साइड में एक ऐसा दरवाज़ा है, उस दरवाजे को उन्होंने ताला खोला और उसमें से नीचे चढ़ाव से हम नीचे गए। वहाँ पे बाबा को आच्छादन किया गया है। उसके बाद 13 फीट ऊंची लेके फिर आज जो बाबा की मूर्ति देख रहे हो वो है। तो 13 फीट नीचे होने के बाद फिर हमने वहाँ पे समाधि पे दर्शन किए और अपना स्तोत्र बाबा मेरे फादर ने पूरा उनका बाबा का जो पाठांतर करते जो पूरा पाठांतर किया। काका साहेब महाजनी सभी लोग हम बैठे थे। तो उसमें मैंने देखा कि वहाँ चबूतरे में हार लगा हुआ था, वो धूप जल रही थी और इतना सुंदर वातावरण था कि हमको लगा ही नहीं कि हम ऐसे धूप में कोई हमारा स्वाद कुछ भी नहीं, इतना अच्छा लग रहा था। और हम कम से कम 1 घंटा वहाँ बैठे रहे और उसके बाद वो आदमी हमको ऊपर लेके आया। फिर उसने वो लॉक कर दिया। ये पब्लिक को जाने के लिए अनुमति नहीं, वहाँ किसी को मालूम ही नहीं कि एक्चुअली कहाँ है। वहाँ ऊपर ही लोग दर्शन करते एक्चुअली, क्योंकि लोगों भीड़ हो जाती ना, इसलिए नहीं ले जाते। फिर उसके बाद शाम को प्रवचन हुआ तो उन्होंने कहा कि आपने बाबा को देखा तो आप कुछ बोलिए। मेरे फादर को बोला तो फादर ने कहा मैं एक सामान्य व्यक्ति हूँ, मैं हाईकोर्ट में सर्विस जरूर करता हूँ, पर मैं कोई ऐसा कोई मालदार आदमी नहीं हूँ, श्रीमंत नहीं हूँ, लेकिन मेरे छोटे भाई को मेरे को बिठाया था, बाबा ने अपनी विभूति लगाई थी और हेल्थ इज वेल्थ, शरीर ही संपत्ति है। और आज में 96 एज में तब मेरे फादर को कोई भी बीमारी नहीं थी, अच्छे चलते थे जैसे आज प्रधानमंत्री नरेंद्र मोदी चलते, इस तरह की उनकी चलने की स्पीड और चेहरे पे इतना तेज, ये मैंने अपनी आंखों से देखा। क्योंकि मैं स्वयं 96 में मैं शिरडी गया था फादर को लेके। तो बोले और मेरे को कुछ दिया नहीं कि कोई पैसे दिया, ऐसा कुछ भी नहीं दिया। बाबा ने एक ही कहा कि जो अपने कर्म है वो अपने को भुगत नहीं पड़ते, उसमें कोई ये नहीं है, पर अगर तुम ईश्वर का नाम स्मरण करते रहोगे तो उस भूख को आपको थोड़ा धैर्य मिलेगा, थोड़ी हिम्मत आएगी और वो कम होते जाएगा। वैसा मुझे हुआ है। बाकी मेरे को भी उतार चढ़ाव जीवन में बहुत आए, बहुत परेशानी भी देगी, पर बाबा का हमेशा स्मरण करते हुए वो दिन भी निकले। इस तरह का ये खेल है। ओके सर।